இன்றைய ஊர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? இதை பார்த்தீங்களா? இன்று ஒரே ஒரு புகைப்படம் தான். இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் 2 படம் கொடுப்பேன், இன்றைக்கி ஒரே ஒரு படம். கண்டுபிடிச்சிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, என்ன காய்கறிகளை அவர் நறுக்கிறாரு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதுதான் குறிப்புன்னு நினைக்காதீங்க. கண்டுபிடிச்சிங்களா? ஒரு சிறிய குறிப்பு. அவர் என்ன செய்கிறாரோ அதை வச்சு தான் இந்த ஊரின் பெயர். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அரியலூர். புதிய ஊருக்கு போகலாமா? இதை பார்த்தீங்களா? 2 படம். இந்த படத்தை வச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஊரின் பெயர் வரும். கண்டுபிடிச்சிங்களா? பார்த்து 2வது படத்தை பார்த்துனே சாப்பிட்ணும் போல தோணுதா எல்லாருக்கும்? பொறுமையாக இருங்க, அது அப்புறம் சாப்பிட்லாம். ஊர் பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தர்மபுரி. இதை பார்த்தீங்களா? 2 படம். என்னடா அது ஒரே வண்ணமாக இருக்குது, இன்னொன்று கோவில் போட்டிருக்காரு, என்னன்னு தெரிலன்னு யோசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இதை 2ம் இணைச்சிங்கன்னா அழகான ஊர். அந்த ஊரின் பெயர் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறேன். சிறியதாக இருக்கும், பெரிய பெயராக இருக்காது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நீலகிரி. இந்த அழகிய ஊர் எது என்று கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 படங்கள் உங்களுக்காக. ஒன்று சிவன், இன்னொன்று நீண்ட தண்ணி. யோசித்து பாருங்க. கண்டுபிடிச்சிங்களா? என்னடா அது, சிவன் தலை மேலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணி தான் இவ்வளோ ஓடுதோ அப்படின்னு யோசிக்க தோணுதா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சிவகங்கை. கீழே இருக்கின்ற படத்தை வைத்து இது என்ன ஊர் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் சொல்லி படம் போட்டவுடனே நிறைய எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்களா? மிக சுலபம்னு நினைக்கிறேன்ல. இந்நேரம் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் ஈரோடு.